உங்களை பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க. இவ்வளோ இருந்தது கேப்பு, இவ்வளோ இருக்குடா கேப்பு. வா எனக்கு ஐயோ என்னடா இங்கே நடக்குது, ஒரு அக்கறையே இல்லாத மாதிரி தான் இங்கே இருக்குது. என்னென்னா சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்ட்டே கிடக்குறாங்க எல்லாருமே. ஒரு ஃபைனல்ஸை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் சாப்பாடு 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 தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிட்டு மணி என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ நான் வரும்போது இவ்வளோ பெருசாக இருந்துச்சு என் இடுப்பு, இப்போ என் பேண்ட்டு ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் நம்ம கலகலன்னு எப்பயுமே கலகலன்னு இருக்க 2 பேர் ரொம்ப சோகமாக தான் இருக்காங்கன்னு தோணுது. யாருன்னா நம்ம மணியும் மாயாவும். நம்மளுக்கு மணிக்கு நடந்த இன்சிடெண்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது சோகமான இன்சிடெண்ட் தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் மாயா இருந்துக்கிட்டு மாயாவும் வீட்டில் ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, அதனால் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. அந்த கேப்பில் மாயா சிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, விசித்ரா மேம் வந்து ரொம்ப டாப்பில் இருக்காங்கன்னு. அதுக்கு மாயா விசித்ராட்ட உங்களை ஹேர்ட் பண்ணக்கு சாரி, எங்கள் அம்மாவுக்கு உங்களை ஹேர்ட் பண்ணாவே ரொம்ப பிடிக்காதாம்மா, அதனால இனிமேல் நாங்கள் உங்களை ஹேர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசித்ரா மேம் ஐஸ் வைக்கிறாங்கன்னு தான் தோணுது. கிச்சன் இருந்துக்கிட்டு அதுக்கு மேலே ஐஸ் வைக்கிறாப்புல. எங்கள் அப்பா உங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாருமே நல்லபடியாக சொல்லிகிட்டு இருக்காங்க விசித்ரா மேம், அதனால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் உண்மையை சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா இல்லை ஐஸ் வைக்கிறதுக்கு சொல்கிறாங்களா நெக்ஸ்ட்னு என்னானே தெரில. மணி அண்டு மாயா வந்துக்கிட்டு ஃபேஸ் காலையிலேருந்தே ரொம்ப சிரிப்பே இல்லாத மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன தான் நடக்குதுன்னு நெக்ஸ்ட்டு ப்ரோமோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.